ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் உங்களுடைய துன்பங்களில் இருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு 10 சுய கட்டளைகளை நான் சொல்ல போகிறேன். நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த விதிகளை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களால் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் உங்கள் மனசு கூட போராடி உங்களுக்குள்ளே இருக்கிற தீய எண்ணங்கள், தீய உணர்வுகள், பேராசைகள், போட்டிகள், பொறாமைகள் இதையெல்லாம் வெற்றி கொள்கிற வரைக்கும் உங்களால் நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழவே முடியாது. நான் சொல்ல போகிற இந்த 10 விதிகளுக்கான தலைப்பு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வாழ்வில் உள்ளது. நீங்கள் உங்கள் ஆள் மனசில் பதிய வைக்க வேண்டிய 10 சுய கட்டளைகளை நான் இப்போ சொல்ல போகிறேன், கேளுங்க. முதல் சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பேன். என்னுடைய மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் வெளி உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் மற்றும் வெளி உலகத்தில் இருந்து கிடைக்கிற பணம், பதவி, புகழுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ரெண்டாவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் என்னுடைய ஆசைகள், விருப்பங்களை விட்டுட்டு கடவுள் தீர்ப்புப்படி தான் என்னுடைய அடுத்த நொடி அமையுங்கிறத உணர்ந்து செயல்படுவேன். இன்னைக்கு ஒரு நாள் நான் எடுக்கிற முயற்சிகளுக்கு என்ன பலன்கள் கிடைச்சாலும் கிடைச்சது போதும்னு சந்தோஷமா ஏத்துக்கிறேன். கையளவு கிடைச்சாலும் கலங்க மாட்டேன், கடலளவு கிடைச்சாலும் மயங்க மாட்டேன். மூன்றாவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் என்னுடைய உடல் ஆரோக்கியம் மேல அதிக அக்கறை செலுத்துவேன். வாக்கிங் டைம்ல கரெக்டா வாக்கிங் போவேன். தேவையான உடற்பயிற்சிகளை செய்வேன். நல்ல ஹெல்த்தியான உணவுகளை மட்டும் அளவோட சாப்பிடுவேன். இப்படி நீங்க செயல்பட்டீங்கன்னா உங்க உடல் ஆரோக்கியத்தை நீங்க நல்லபடியா வச்சிருப்பீங்க. நான்காவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் என் மனசை தைரியமா வச்சிருக்கிறதுக்காக ஒரு 5 நிமிஷம் சுய கட்டளை பயிற்சிகள் செய்வேன். என் மனசை வலிமை ஆக்குற சுய கட்டளைகளை எனக்கு நானே சொல்வேன். ஐந்தாவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உடல் ஊனமுற்றவங்க, வயதான முதியவர்களுக்கு என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவிகளை எந்த பலனையும் எதிர்பார்க்காம நான் செய்வேன். ஆறாவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எந்த குடும்ப உறுப்பினர்கள்ட்டையும் வெளி உலக மனிதர்கள்ட்டையும் எந்த சண்டையும் போட மாட்டேன். யாராவது வெற்றி அடைஞ்ச செய்தி எனக்கு கிடைச்சா நான் அவங்கள பார்த்து பொறாமப்பட மாட்டேன். அதுக்கு பதிலாக அவங்களுக்கு மனமாற வாழ்த்துக்கள் சொல்லுவேன். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க நடந்துக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன். யாரையும் திருத்தி சரி செய்யணும்னு முயற்சி செய்ய மாட்டேன். நான் முதல்ல என்ன திருத்துற வேலைகளில் தான் இறங்குவேன். ஏழாவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு என்ன பிரச்சனைகள், துன்பங்கள், வலிகள், வேதனைகள் இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும். என் பிரச்சனைகளை தாங்கக்கூடிய மன வலிமை என்கிட்ட இருக்குது. ஏன்னா இந்த பயணம் முடிகிற வர என்னை காப்பாற்ற போகிற கடவுள் என்னுடைய சொந்த எண்ணங்கள் தாங்கிறத நான் உணர்ந்துட்டேன். என் எண்ணங்களே என்னை காப்பாற்ற போகிற இறைவன்கிறதையும் நான் உணர்ந்துட்டேன். எட்டாவது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் என்னென்ன வேலைகள்லாம் செய்யணும்னு எழுதி வச்சிருக்கிறேன். அந்த திட்டப்படி தான் நான் என் வேலைகளை செய்வேன். சில சமயங்களில் சில சூழ்நிலைகள் காரணமாக என்னால் என் டைம் டேபிளை ஃபாலோ பண்ண முடியாமல் போகலாம். ஆனாலும் நான் ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய வேலைகளை ஒரு டைம் டேபிளாக போட்டு வச்சுருப்பேன். இதனால் 2 எதிரிகள் விரட்டி அடிக்கப்படும். ஒன்று அவசரப்படுறது, இன்னொன்று எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை அடுத்தது செய்யணுங்கிற குழப்பத்தை விரட்டி அடிக்கும். 9வது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் ஒரு தனி ரூம்லையோ இல்லை ஒரு தனிமையான இடத்துலையோ ஒரு 30 நிமிடங்கள் எனக்காக செலவிடுவேன். இந்த டைமில் நான் என் மனசுக்கும் உடம்புக்கும் ஓய்வு தருவேன். கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். இன்னைக்கு என்னை ஆரோக்கியமாக செயல்பட அனுமதிச்சதுக்கு நன்றின்னு சொல்லுவேன். 10வது சுய கட்டளை, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் எதுக்கும் பயப்படவே மாட்டேன். நல்லது செய்கிறதுக்கு பயப்பட மாட்டேன். இன்னைக்கு பிரச்சனைகள் ஏதாவது வந்துருமோன்னு நினச்சி பயப்பட மாட்டேன். பிரச்சனைகள் வந்தாலும் அதை எதிர்கொள்கிறதுக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஆனால் கெட்ட செயல்கள் செய்கிறதுக்கு மட்டும் நான் பயப்படுவேன். நண்பர்களே,
நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிற இந்த 10 சுய கட்டளைகளை டெய்லி உங்கள் ஆழ் மனசுக்கு ஒரு 5 நிமிஷம் மார்னிங் அண்ட் நைட்டு சொல்லுங்கள். இந்த 10 சுய கட்டளைகளை நீங்கள் உங்களுடைய எவ்ரிடே லைஃப்பில் ஃபாலோ பண்ண பழகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் கவலைகள் பட்டு வியாதிகளை வரவழைக்க முடியாது. நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு உங்கள் எண்ணங்கள் தான் காரணமே தவிர வெளிப்புற மனிதர்களோ அல்லது பொருட்களோ கிடையாது. இந்த 10 சுய கட்டளைகளை ஏன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்னு தொடங்கியிருக்கேன்னா, உண்மையான வாழ்க்கைங்கிறது இந்த நிமிஷம் மட்டும்தான். ஏன்னா கடந்த காலங்கள் இனி திரும்ப கிடைக்காது, எதிர்காலமும் நிச்சயமற்றது. நீங்க உயிரோட இருக்கிற இந்த நிமிஷம் மற்றும் இந்த ஒரு நாள் தான் நிஜமானது. இப்படி நீங்க உங்க ஆள் மனசை இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இருக்குதுன்னு சுய கட்டளைகள் சொல்லி பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்க கடந்த காலமும் எதிர்கால பயமும் மறைஞ்சிரும். மனிதா, இந்த வாழ்க்கை பயணத்தில் நேற்றையும் மறந்துவிடு, நாளையை பற்றியும் கவலைப்படாதே. இன்று ஒரு நாள் மட்டுமே எனக்கு உள்ளது. என் வாழ்வில் புயல் அடித்தாலும் சூறாவளி வீசினாலும் நான் இன்று நிம்மதியாக இருப்பேன் என்று நீ முடிவெடுத்து விட்டால் புயல் கூட உன்னை கண்டு நடுங்கும். ஒவ்வொரு நாளும் நீ இன்று ஒரு நாள் மட்டுமே உள்ளது என்று எண்ணி இந்த 10 விதிகளை கடைபிடித்தால் உன் நிம்மதியை நீ உயிர் உள்ளவரை தொலைத்து விட மாட்டாய். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.